கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளை தேவன் கிருபையாக உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நம்மை போன்ற எத்தனையோ பேர் இந்த உலகத்திலிருந்து மறைந்து போன போது ஆண்டுடைய மகா பெரிய தயவினாலே தேவன் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். எனவே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். அதன் காலத்தில் ஒன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, அதன் காலத்தில் ஒன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா, ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா, அதன் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நற்செயல்கள் தொடங்கினீரே, எப்படியும் செய்து முடிப்பே. நற்செய்தல் செய்து நீரே, எப்படியும் செய்து முடிப்பே. உறுதியாய் நம்பி உள்ளே, எப்படியும் செய்து முடிப்பே. உம்மை உறுதியாய் நம்பி உள்ளே, எப்படியும் செய்து முடிப்பே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா, ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா, அதன் காலத்தில் ஒன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, அதன் காலத்தில் ஒன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா, ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவரை நேர்த்தியாக செம்மையாக அதன் காலத்திலே சரியாய் செய்து முடிக்கிற தேவன் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாளை ஆசீர்வதித்து தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 வசனத்தை வாசித்து இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். அங்கே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதவசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மிடத்திலே நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார். நமக்கு நன்மை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். அவர் யாருக்கும் தீமை செய்கிறவர் அல்ல.
வேதவசனத்திலே படித்து பார்த்தால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். ஆண்டவராகிய தேவன் நமக்குள்ள ஒரு நற்கிரியை தொடங்கி இருக்கிறார். என்றைக்கு இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்றையிலிருந்து ஆண்டவராகிய தேவன் நமக்குள்ள ஒரு கிரியை ஆரம்பிச்சிருக்கிறார். அது என்ன கிரியை தெரியுமா? நல்ல கிரியை, நற்கிரியை. நமக்காக செய்ய போகிற, நமக்காக செய்ய தேவன் திட்டமிட்டிருக்கிற நற்கிரியைகள். அந்த நற்கிரியைகளை அவர் நமக்குள்ள செய்ய தொடங்கினார்னா என்ன சொல்றாரா? இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்துவார். தொடங்கினவர் முடிப்பார். எத்தனையோ இடங்களில் பாருங்க, வீடுகள் கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, தொடங்கியிருப்பாங்க, முடிக்க முடியாது. ஒரு வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க, தொடங்கியிருப்பாங்க, முடிக்க முடியாது. இப்படி நிறைய காரியங்கள் தொடங்கப்பட்டு பாதியில் நிறுத்தப்பட்டதை நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் பல காரியங்களை ஆரம்பித்து பாதியிலே நிறுத்தி விட்டு இனி என்னால் முடியாதுன்னு சொல்லி அப்படியே நீங்கள் அதை விட்டுருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே ஒரு காரியத்தை செய்ய தொடங்கிட்டார்னா அது நிச்சயமாக, கட்டாயமாக அதை செஞ்சு முடிப்பார். சில நேரம் நம்ம தான் தேவனை விட்டு விலகி போய் தேவனை விட்டு பின்மாற்றம் அடைஞ்சு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தூரமாக போனால் மாத்திரம்தான் அந்த கிரியை நமக்குள் நடக்காதே தவிர, இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வாழ்ந்திருக்கும் போது, நிலைத்திருக்கும் போது உங்களில் ஆரம்பித்த கிரியைகளை தெய்வம் முடிப்பார். நம்ப முடியுமா உங்களால்? இன்றைக்கி நம்புறீங்கன்னா ஆண்டவரை துதிங்க. எனக்குள்ள நன்மையான கிரியைகளை தொடங்கின என் தேவன் எனக்குள்ள செஞ்சு முடிப்பார் என்பதை நீங்கள் விசுவாசித்து அதை எதிர்பார்த்து, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று பக்தன் சொல்லுவது போல உங்களுக்காக எல்லாவற்றையும் செஞ்சு அவர் முடிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த பூமியிலே நமக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார். பரலோகத்தில் நமக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். அவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். எனவே சோர்ந்து போக வேண்டாம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை முடிப்பார். ஆசீர்வாதத்தை தொடங்கினவர் தந்து நிறைவேற்றுவார், சமாதானப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எங்களில் நற்கிரியை தொடங்கின தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் அதை நிறைவேற்ற முடிக்க வல்லவராக இருக்கிறதற்காக நன்றி. யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் அப்படிப்பட்ட நற்கிரியைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்றைக்கு தேவனுடைய நற்கிரியைகள் நிறைவடைய ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இந்த நாளை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.